ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பேச்சுலர்ஸ் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு வானலில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம், ரெட் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சால்ட் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் போட்டுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா பெரட்டிட்டு அந்த வானல்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதே வானலில் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த பெரிய வெங்காயம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நான் சின்ன தக்காளி சைஸ் வந்து 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா வந்து முட்டையில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளி வெங்காயத்துக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட் கொஞ்சம் ரொம்பவே நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல உங்களுடைய சால்ட்டு ப்ளஸ் வந்து ரெட் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து நம்மளுடைய நான்வெஜ் மசாலா எந்த மசாலானாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதில். ஸோ இதெல்லாமே நல்லா நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த முட்டை மசாலா ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஒரு பெரட்டிட்டு சாப்பாடு மட்டுமே வச்சு இதில் பெரட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துருப்பீங்க அவசரத்துக்காக. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.